ஹாய் ஹலோ நண்பர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்பர். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன். போச்சு டெலிபிசிஸ் மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம்பா. இதுக்கு முன்னால் உள்ள எபிசோட்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க எபிசோட போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம எக்ஸ்ட்ரா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்து இப்போ நம்ம ஹீரோயின் செஞ்சு கொடுத்ததை குடிச்சுட்டு ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துச்சு. நம்ம ஹீரோயின் பாப்பா பிடிச்சிருச்சா பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம பட்லரை இப்போ கேட்கல. பட்லர் உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்பேன். நம்ம ஹீரோயின் உங்களுக்கு பிடிச்சிருச்சு தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வச்சு டீஸ் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம எக்ஸ்ட்ராவும் ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் பேசாமல் இருந்துட்டு அங்கே பாரு அந்த பள்ளி ஒன்று அப்பிக்கிட்டு இருந்துச்சு செவத்தில் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா கையை காட்டிப்பார். யாருண்டா நம்ம ஹெய்லி, அது அவரை நம்ம டோர்மன்ற ஜூனியர் அவரை காட்டிப்பா. நம்ம ஹீரோன்ட்டு அவர் என்ன செய்ய அறிஞ்சிட்டு நம்ம ஹீரோனி சாக்க இருந்துச்சு. அவர் வந்து அந்த செவத்தை தொலைச்சிக்கிட்டு இருந்திப்பார். நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு அவர் ஒளிஞ்சிருந்த லட்சணம் அப்படி. அப்போ நம்ம ஹீரோன்ட்ட மாட்டிருப்பார். அப்போ நம்ம ஹீரோன் அவரை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டீங்க, நீங்கள் இங்கே வேலை செய்யணும்டா, பர்மனண்ட் அங்கேயே வேலை செய்யுங்களே, நான் உங்களுக்கு சம்பளம் தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் நம்ம டோர்மன்ற ஜூனியரை பார்த்து கேட்டுட்டு பாபா இந்த ஜூனியர் சொல்லிக்கிட்டு இருப்பார், நான் இங்கே வேலையெல்லாம் செய்யலை, நான் டோர்மன்ற கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சலாம் இங்கே வேலை செஞ்சேன், அவர் இங்கேயான வேலை செய்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூனியர் சொல்லிக்கிட்டு இருந்து இப்போ நம்ம ஹீரோன் பார்த்துட்டு நம்ம டோர்மனுக்காக இருந்தாலே உளுந்து செய்கிறாங்க, ஏதோ ஒன்று இருக்கு பின்னால் நம்மகிட்ட செல்ல மாட்டிக்கோள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் நினைச்சிருப்பா. அப்போ நம்ம ஜூனியரும் கேட்டிருப்பார், என்ன விஷயத்துக்காக என்னை கூப்பிட்டா நம்ம டோர்மன் சொன்னார், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோயின் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் உனக்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் செல்ல ஆரம்பிப்பா. பார்த்த நிறைய ஆன்மாக்கள் இருக்கிற ஒருத்தன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. இவர் பார்ப்பார், என்ன அப்படியா நீ எங்கே பார்த்தா அப்படின்ற மாதிரி இவர் சாக்க கேட்டுட்டிப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா, நான் இப்போ இம்பீரியல் ஃபேமிலியில் ஒரு பார்ட்டி கொண்டு போய்த்திருந்தேன், அப்பா நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் நம்ம எம்ப்ரர்ன்ட்டு சொல்லி இருக்க மாட்டா. அப்பா நம்ம ஹீரோன் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டே நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி அந்த அவர்கிட்ட பேசிட்டு இருப்பா. கட் பண்ண இங்கே ஒரு அழகான இடத்த காட்டிட்டுச்சாங்க. இது வந்து நம்ம ஃபேபிள் எம்பேர்லாம் இருக்கு. அந்த இடம் என்னத்தை இங்கே காட்டுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்துருச்சா. இங்கே என்னத்துக்குன்னா நம்ம எம்பேர்ஹான் டீ பார்ட்டிக்கு நம்ம ஹீரோன் அழைச்சிருப்பார். இன்விடேஷன் கூடி கொடுத்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவங்க அதை பறிச்சில் ஆடிட்டு இருந்திப்பார். அந்த இன்விடேஷனுக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்துருச்சா. நம்ம ஹீரோயின் போவைக்கிலே நம்ம ஹீரோயின்லாம் பார்த்து ஒரு பட்லர் இந்த பக்கம் போங்க கமலியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை வழி அனுப்பி வச்சுப்பார். அவர் அங்கே அவங்களுக்கு கண்ணடம் கூடி வெயிட் பண்ணிட்டு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோனு சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அங்கே கிளம்பியிருப்பா. போனால் எம்ப்ரர் ஒரு மாதிரி பேச வச்சுக்கிட்டு அதே இடத்துல குந்திக்கிட்டு டீயை குடிக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோனுக்கு அவரை பார்த்தாலே கைகள்லாம் உதறிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் இடக்கண்ணில் திரும்பி பார்த்து, கமலியா நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம எம்பேர் பாப்பர். அவருக்கு பின்னாடி உள்ள கோஸ்ட்டுக்காக நம்ம ஹீரோன்ற கண்ணுக்கு விளங்கு. நம்ம ஹீரோன் பயந்து வைத்திப்பா அதே இடத்துல. அப்போ நம்ம ஹீரோன் வந்துருப்பா. சரி உட்காரு கமலியா, உன்னிட்ட நிறைய பேச வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி அந்த எம்பேர் சொல்லியிருப்பார். அப்போ அவர் மிரட்டுற மாதிரி நம்ம ஹீரோன்ட்ட பேசிட்டு இருப்பார். நிறைய திறமையான ஆக்களை கூப்பிட்டு நான் சமைச்சிருக்கேன், இது உனக்கு பிடிச்சின்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம எம்பேர் சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே சொல்லியா, அப்படியா சரி சரி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஸ்மெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா குட்டாக இருந்துச்சு, பரவாயில்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோன் டீ எடுத்து வாயில் வச்சுட்டு நம்ம ஹீரோன் ஜோசிட்டு எந்த என்னடா அப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் டீயை குடிச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் மாதிரி நம்ம ஜூனியர்கிட்ட அவர் கண்டுபிடிச்சிப்பார். இந்த எம்பேருக்கு பின்னால் அவ்வளோ கோஸ்ட் இருந்தேன் அவருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், எனக்கு இந்த விஷயம் முதல்ல தெரியும் கமலியா, உனக்கு தெரியறதுக்கு முந்தைய அதெல்லாம் நான் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், அதிலிருந்து எனக்கு கிடைச்ச பதில் என்னண்டா அவர் நம்ம எம்பேராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி செல்ல வரைகளை நம்ம ஹீரோன் சொல்கிறா. அவரோட பேர் வந்து ஆர்பிடோஹான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கியா. ஏன்டா நம்ம ராணியோட கேஸுக்கு பின்னால் எங்கள் அவருகம் இருக்கார், நிறைய பேர் கேஸுக்கு பின்னால் அவருகம் இருக்கார், அந்த குழந்தைகள்லாம் கடத்துற நிறைய ஆத்மாலாம் இருக்கு அவருக்கு பின்னால், அதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணதுலாம் அந்த பேரை கண்டுபிடிச்சேன்ல நம்ம இவர் சொல்லிட்டு ஜூனியர். எனக்கும் தெரியும் கமலியா, ஆனால் இருந்தாலும் அவர் வந்து எம்பேர் இல்லை, ராணியோட உடம்பு எப்படி வேறொரு ஆளாக கட்டுப்படுத்தப்பட்டு இருந்தீங்க, ஒரு மாதிரி பேஸ் மாறட்டம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ராணியா வந்து நம்ம ஹீரோனோட மாறி இருப்பா. அதே மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அந்த எம்பேர்ற பேரு பேரகமலியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோனுக்கு சாக்க இருந்துச்சு, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோனி சரியாக சாக்க இருந்தீங்க. அப்போ அந்த எம்பேர் வந்து உண்மையான ஆள் இல்லையா. நம்ம ஹீரோன் வாய்ப்பு வந்து பார்த்துட்டு அப்போ நம்ம ஜூனியர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறார். அந்த எம்பேர் வந்து இம்பீரியல் ஃபேமிலியோட பிளட் லைன் கூட இல்லை, அவன் வேற காமனராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கார் நம்ம ஜூனியர். அப்படி இருந்து எம்பேர் உடம்புல இத்தனை காலம் ஆட்சி செஞ்சிச்சான் அந்த ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூனியருக்கு கடுப்பாக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம ஹீரோன் இவ்வளோ நேரம் யோசித்து பார்க்குறேன். அப்போ எனக்கு முன்னால் இருக்கிற ஆள் யார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருந்தீப்பா. அவரும் ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு நம்ம ஹீரோன்ட்ட உனையிட்ட நிறைய பேசணும் கமலியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் உங்களோட வீட்டில் நிறைய சம்பவமாக நடந்து முடிக்கிட்டேன் அப்படின்னா இல்லை நம்ம ஹீரோனுக்கு வேறுத்திருச்சு, இவர் என்னத்தை கேட்க போகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பதட்டத்திலே இருந்தீப்பா. அப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறார், அது யாரு அந்த பொம்பளோட பேர் வந்து எது ராணியாவா, அவள் வந்து ஏன் திடீர்ன மாதிரி டிசப்பியர் ஆகிட்டாவா, அவன் நிறைய தொல்லை கொடுத்திப்பானா உங்களோட ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரியே கேட்பார். அப்போ நம்ம ஹீரோனு ஒன்றும் குசுப்ப மாட்டான். நம்ம ஹீரோனு பார்த்துட்டீப்பா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் மனசுலேயே யோசிச்சுட்டு இருந்தீப்பா. இந்த ஆள் இன்றைக்கு என்னென்ன பண்ண போகிற நேரியா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கல. அவர் டெரரான பேச வச்சுட்டு கேட்பார், அதுக்கு பின்னால் யாரெல்லாம் இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சா வேணுமே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி
விசாரிக்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்திப்பார் எல்லாரும் டீ பார்ட்டிக்கு வர வைக்கப்பட்டு அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்காக. அப்போ அவர்கிட்ட நம்ம ஹீரோன் அந்த டிவைன் பீஸ்ட் எங்கிட்ட இருக்கிற அந்த டிவைன் பீஸ்ட்டை பார்த்துக்கான் அவோ ராணியோட உண்மையான ஃபார்ம் வெளியே வந்திக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிற டிவைன் பீஸ்டா அப்படின்ற மாதிரி நம்மளோட கிங்கை பற்றி அவர் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிப்பார் நம்ம எம்பரர். அந்த டிவைன் பீஸ்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கியா அப்படின்ற மாதிரி அவருக்கு சாக்கா இருந்திக்க. அப்போ நம்ம ஹீரோன் அதை பார்த்துவிட்டு அந்த டிவைன் பீஸ்ட்டை பார்த்தோன்னே அவள் அப்படியா மாறிட்டாண்டிக்கல அவரும் அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிப்பார். நம்ம ஹீரோன் மனசுக்குள்ளே யோசித்து பார்க்குற அந்த ஆள் என்னையில புரிஞ்சிக்கலே முடியலை இந்த ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பயந்துக்கிட்டு இருந்தீப்பா. ஏன்டா அப்போ நம்ம ஹீரோன்ற ஹவுஸ்ல இருந்து இங்கே பேப்பிளமே இருக்கு நம்ம ஹீரோன் அழைச்சி வந்தீப்பா இருந்தால் அதுவும் தனியாக வச்சு டீ பார்ட்டின்னு சொல்லி பேசிக்கிட்டியா நம்ம ஹீரோனை இப்போ திடீர்னு மாதிரி அந்த அவர் கேட்குற கேள்விக்கான நம்ம ஹீரோன் தப்பாக பதில் சொல்லி அவரை கடுப்பேதுன்னா அவர் இங்கே வச்சு என்ன கதையை முடிச்சிருவார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பயந்துக்கிட்டு இருந்தீப்பா. கமலியா நல்லா ஜோசி ஒரு கேள்விக்கு நல்லா யோசித்து பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோனுக்கு ஒரு தப்பான பதில் சொன்னாலும் அங்கே சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சரியா பதறிக்கிட்டு இருந்து இப்போ நான் இப்போ என்ன செய்வேன் நேரி அந்த ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பதறிக்கல அவர் பேச ஆரம்பிக்கிறார். அது சரி கமலியா அப்போ அந்த டிவைன் ப்ரொடக்ஷன்ற அந்த ஸ்வாடை பற்றி என்ன அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இவர் அப்போ நம்ம ஹீரோனு பதில் சொல்கிறா அதுவும் அந்த ஸ்வாடு வந்து ஜுவலியன் ஃபேமிலிக்கு சொந்தக்கார ஸ்வாடு. ஆனால் அந்த ஸ்வாடை வந்து அவர் வெளியே போன டைம் பார்த்து யாரோ கொள்ளையடிக்க பார்த்தாங்க. அப்போ நான் அந்த வீட்டில் இருந்ததில் அந்த ஸ்வாடை நான் கைப்பற்றிட்டேன் அந்த ஸ்வாடு வந்து என்னைய தேர்ந்தெடுத்திக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்கிறா. இதை பற்றின நிறைய விஷயத்தை இப்போதைக்கு வெளியே சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதால் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அவர்கிட்டே சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பா. அப்போ அவரும் பார்ப்பார் அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிடு சரி வீடு அப்படின்ற மாதிரி அவரும் விட்டிப்பார் அந்த கேஸை. அட்டையும் சொல்ல போகிறவா சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சிங்க அவருக்கு. சரியா போண்ட ஃபியூச்சரை பார்க்குற எபிலிட்டியை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுடுற திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோன் ஷாக்காகிட்டு இவர் என்னதை கேட்குறேன் நம்ம ஹீரோன் சிரிச்சுக்கிட்டே மலிப்பிரிப்பா. அதுவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் மழுப்ப தொடங்கிப்பா. அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை அந்த எபிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சமாளிச்சப்பா கேட்கல. அப்படியா அப்படின்ற மாதிரி அவர் அப்படின்ற மாதிரி அப்பாவே மூஞ்ச வச்சுட்டு நம்ம ஹீரோன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்த மாதிரி தான் திடீர்னு மாதிரி கடுப்பாயின இடம். என்ன கமலியா நீ பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார். நம்ம ஹீரோனி சாக்க இருந்து இருந்தால் ஏதோ செல்ல போறானே இதுக்கு ஒழுங்கான பதில் மட்டும் கொடுக்கல நான் என்னை எந்த இடத்துலயே கொண்டு புதைச்சி விட்டுருவான். நம்ம ஹீரோன் சரியான சாக்கிலே இருந்தீப்பா. பெருசா ஃபியூச்சரை பார்க்குற எபிலிட்டியை பற்றி நீ இப்படி தாறுமாறாக ஆக்கிட்டு இருக்கியா. ஆனால் அந்த வேட்டாடு நிகழ்ச்சியை பற்றி நீ முன்கூட்டியே கவனிக்க மாதிரி ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன் நான் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு நம்ம ஹீரோனுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லியிருக்கேல ஏன்டா அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சு தான் பேசிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோனுக்கு என்ன செய்யறேன் ஏரியா நம்ம ஹீரோன் ஒரே இடத்துல ஸ்ட்ரைக் ஆகி நின்றுப்பா. இதாண்டா சான்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் திரும்ப நம்ம ஹீரோனை ஏத்துற மாதிரியே பேசிட்டு இருந்தீவர். மரா உங்க அப்பாட அந்த ஃபேக்டரி தீப்பத்தி எரிய போறிக்கிட்டு முன்கூட்டி கணிச்சியா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை மிரட்டுற மாதிரியே பேசிட்டு இருப்பார். அப்படி இருந்து உங்களோட ஃபியூச்சரை பார்க்குற எபிலிட்டி பொய்ன்னு சொல்ல வரா நீ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு நம்ம ஹீரோன்ட்ட கேட்டுட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோன் வசமாக மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோன் சாக்கோடையே பார்த்துட்டு இருப்பா. அவர்கிட்ட நம்ம என்ன பதில சொல்லி சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்லிட்டு இருங்கிறியா அதில் நம்ம ஹீரோயின் ஆமாம் என்னால் பார்க்க முடியும்னு ஒத்துக்கிட்டு இருந்தீப்பா. அப்போ அவருக்கு அப்போ டெரரான பேச வச்சுக்கிட்டு அப்படின்னா சரி எந்த எதிர்காலத்தை நீ என்னன்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருவார். என்னைய பற்றி உனக்கு எந்த அளவுக்கு தெரியும் என்னைய பற்றி உனக்கு தெரிஞ்ச எல்லாம் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு கேட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோனி சாக்கா இருந்தீங்க அவரை ப்ரெஷரில். இப்போ நான் என்னத்த சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சரியாக பாய்ந்துக்கிட்டு இருந்து இப்போ அந்த இடத்துல சுற்றி முற்றி அந்த ஆத்மாக்கள் வளைச்சிருச்சு நம்ம ஹீரோனை. இப்போ அந்த நடுவில் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டு தலகால் புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்து இப்போ நான் இப்போ என்னத்தை செஞ்சுங்கிறது தப்பிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை என்னையில் வந்து அந்த சிலாக்கல்ற ஃபியூச்சரை பார்க்க முடியுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியா. ஆனால் நான் தூங்கும் போது கனவுல வருங்க ஏதாச்சும் மிகப்பெரிய இன்சிடென்ட் அது இது நடந்திக்கிட்ட கனவுல வருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தயங்கிட்டே சொல்லியிருப்பா. அதெல்லாம் அவர் கணக்குங்க எடுத்திக்க மாட்டார். என்னைய பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை மிரட்டிக்கிட்டு இருப்பார். அவர் ஒரு மாதிரி அந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோனை மிரட்டுற மாதிரி தான் இருந்தீங்க. நம்ம ஹீரோனுக்கு சாக்கா இருந்தீங்க இவர் இப்போ என்ன செய்யறாரு என்ன எந்த இடத்துலயே கொண்டு போட்டுருவாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தப்பான எண்ணமெல்லாம் வந்துருக்கீங்க. வீட்டை வேற சொல்லிட்டு வரலையே எப்படி நான் போறேன் அப்படின்ற மாதிரி நான் இதே இடத்துல செத்தான யாராச்சும் கவலைப்படுவாங்க. நம்ம ஹீரோன் பார்த்துச்சுக்கல எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி ஒரு குரல் ஒன்று கேட்டுருக்கீங்க. ஒரு கப் டீ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் என்ட்ரியை போட்டுருக்கீங்க. யாராது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் சாக்கா பார்த்தா நம்மட எக்ஸ்ட்ரா பைபிளா வந்துருப்பார் அந்த இடத்துக்கு சிரிச்சுக்கிட்டே வந்துருப்பார். என்னைக்கு கொஞ்சம் டீ கப் தாரீங்களா அப்படின்ற மாதிரி வந்தோடனே நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருந்துச்சு அந்த இடத்துல. அப்போ அவர் வந்து குந்திரிப்பார். அப்போ நம்மட எக்ஸ்ட்ரா குந்தினத்தை பார்த்தது போகிறோம் உங்களை இன்வைட் பண்ண மாதிரி எனக்கு தோணலையே அப்படின்ற மாதிரி செல்லுக்குள்ள எக்ஸ்ட்ரா சொல்லுவார். நீங்க என் மகளை இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்போ நான் வந்த மாதிரி தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு உங்களை பார்த்தே கனகாலமாச்சு கொஞ்சம் மூஞ்சில சுருக்க விழுந்தேட்டாச்சு உங்களுக்கு வைசி பைத்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு எக்ஸ்ட்ரா முன்னாலே. நம்ம ஹீரோனே பதறி பைத்துச்சு நீ எம்ப்ரரே வைசி பைத்தா அப்படின்ற மாதிரி மூஞ்சிக்கு நேரா சொல்லுவியாயா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்
பதறிக்கிட்டு இருந்து இப்போ அங்கால இருந்து இப்போ அவர் என்ன வேற சொல்ல போறாருன்னு தெரியலையே. மூஞ்சிக்கு நேரம் வைசிஃபை தின்னவரெல்லாம் பார்த்து சொல்லிட்டாரு, இருந்தாலும் இந்த மனுஷனை தான் பிடிக்காது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி திட்டிட்டு இருந்து இப்போ இருந்தாலும் எனக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் ஆகுது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்து இப்போ அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி சரி இங்கேருந்து கிளம்பலாம், டீ பார்ட்டி முடிஞ்சிக்கணே, முடியாட்டி இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்ன மாதிரி எம்பர் அவர் வச்ச டீ பார்ட்டியே எக்ஸ்ட்ரா வந்து முடிச்சு விட்டி. இப்போ நம்ம ஹீரோனி சாக்கா இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு சரி சரி டீ பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு வா கிளம்பலாண்டு அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போவார். நம்ம ஹீரோயின் திரும்பி எம்பரரை பாப்பா அவர் ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு உடைய திரும்ப எப்படியும் பார்க்கத்தானே போறேன், உன்னோட இதுவரையும் பேசின அந்த கான்வர்சேஷன் இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, திரும்ப பார்ப்போம் கமலியா அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி டெரரான பேசுகிற சொல்லிப்பார். நம்ம ஹீரோனை அந்த இடத்துல விட்டு போகிறதுக்காக வேண்டி அப்படியா ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிளம்பிப்பா. நம்ம ஹீரோன்ற உடம்பு வந்து நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு, என்ன சீரண்டு ஹெரிஞ்சிரீரா அப்போ அவர் கையை தட்டி விட்டு போட்டு என்னை விடுங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிப்பா. அவரும் பார்ப்பார் என்னாச்சு உனக்கு அப்படின்ன மாதிரி, உடம்பு சரியில்லையே அப்படின்ன மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கேட்பார் நம்ம ஹீரோனை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ன மாதிரி, இந்த அல்லனதுக்கு திடீர்னு மாதிரி எனக்கு மேலே கேர் பண்ணுறாரு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோனுக்கு அந்த உடம்பு நடுக்கம் நின்றுறியாரு. நம்ம எக்ஸ்ட்ரா அவங்க அதை கவனிச்சிருப்பார். நம்ம ஹீரோன்ற உடம்பு நடுங்கிக்கிட்டே இருக்கேன். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே பார், நான் உன்னோட டீ பார்ட்டியெல்லாம் குழப்ப வரல, நான் சும்மா எம்பரை பார்த்து ஹாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ன மாதிரி வந்தேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன்ற பயத்தை போக்காட்டுறதுக்காக வேண்டி அவர் எதெல்லாம் சொல்லி சமாளிக்கிட்டு இருந்து இப்போ நம்ம ஹீரோயின் பயத்தில் இருக்கா அப்படின்ன மாதிரி அவருக்கு விளங்கிருக்கீங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்து பாரு. நம்ம ஹீரோயின் அப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பா. என்ன இருந்தாலும் அவரை மூஞ்சிக்கின்னு இருக்கா நீ சுருக்கம் விழுந்துட்டு அப்படின்ன மாதிரி சொல்லி கேட்பார். அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு அவரை பார்த்து நீங்கள் என்ன இருந்தாலும் அப்படி சொல்லி கேட்பார். அவர் வந்து எம்பரர் அவரை போய் அப்படி சொன்னீங்கடா உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல அவர் சிரிச்சுப்பார். எது ஜெயிலையா, என்னைய யாராலையும் ஜெயிலில் போட முடியுமா அப்படின்ன மாதிரி அவர் ஒரு மாதிரி மாஸ்க் காட்டியிருப்பார். இந்த சமயத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்தான் நம்ம ஹீரோயின் நீனு ஒரு மனுஷன் தலையா அடியே வந்து அவருக்கு மேலே கை வச்சுன்னா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. நம்ம ஹீரோயின் பச்சை புள்ள மாதிரி பேசிட்டு இருந்திப்பார். அப்போ அவரும் ஒரு மாதிரி ஸ்மைலில் அவனை போட்டிப்பார் நம்ம ஹீரோனை பார்த்து. நம்ம ஹீரோனுக்கும் இப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிருச்சிங்க. இருந்துங்க அவருக்கு மேலே கடுப்பு இருந்துச்சு. திடீர்னு மாதிரி வந்து அவரை டீ பார்ட்டியை குழப்பி நம்ம ஹீரோனை இழுத்துட்டு வந்துட்டு இருப்பா. அவர் என்ன நினைச்ச போறாரு ஏரியா திரும்ப மீட் பண்ணுவோன்னு வேற சொல்லிச்சா அந்த மனுஷன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டீப்பா. எக்ஸ்ட்ரா இன்னொருக்காவே உன்னைய மீட் பண்ணுறான்னா என்னைய கூப்பிடு, நீ இன்வைட் பண்ணாட்டி நான் வருவேன் அவன்ற கூட்டத்துக்குள்ள, எனக்கானவன் இன்வைட் பண்ணான் தானே நான் அதை தட்டி கழிக்கிட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லிப்பா. ஐயோ வெளியிடத்துல வச்சு அவைன்னு தப்பாக பேசிட்டு இருக்கியாண்டு அப்போ நம்ம ஹீரோனை தோணிருக்கேன். அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோன் ஆக்கள் இருக்கான் அவள் பக்கத்தில், அதில் அந்த இடத்த விட்டு கிளம்புவோயா பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருந்து இப்போ அவர் எம்பரர் இடத்துல வச்சுட்டு அவரை பற்றியே தப்பாக பேசிப்பார். நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ தைரியம் நம்ம ஹீரோன் அதை பார்த்து ஷாக்காயிருப்பா. இந்த மனுஷன் என்ன அப்படி இருக்கு, நம்ம ஃபேபிள் பேரில் வச்சு இவரை பார்த்ததோட இப்போ டிஃப்ரெண்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காக இருந்துச்சு. என்ன குறுகுறுன்னு என்ன மூஞ்ச பார்த்துட்டு ஏதாச்சும் எளிவியா ஒட்டிக்கிட்டு கடிப்பார் எக்ஸ்ட்ரா. நம்ம ஹீரோன் ஒன்றும் இல்லாட்டி சமாளிச்சிருப்பா. அவருக்கு சரி அப்போ போகலாமா அப்படின்ன மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டிப்பார் நம்ம ஹீரோன். அப்போ நம்ம ஹீரோன் சரி ஓகே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிப்பா. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டுப்பார் என்னம்மா ஓகே சொல்லிவிடு, எந்தம்மா பிள்ளை ஓகே சொல்லிவிடு, எங்கே அங்கெல்லாம் போகிற அப்படின்ன மாதிரி கேட்கல, நான் தனியாக போய்த்துக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் அந்த கொடுத்து கிளம்பிப்பா. அப்போ எக்ஸ்ட்ரா சொல்கிறார் ஒரு கரைச்சிலாம் போவோமே, சும்மா ஏன் கரைச்சா வீணடிச்சிருக்கடாப்பா, நீ எந்த கரைச்சிலே வா அப்படின்ற மாதிரி சொல்லிப்பா. நம்ம ஹீரோன் பாப்பா இவர் என்னத்துக்கு வந்து என்னைய வம்பு இழுத்துட்டு வீணா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிவிட்டு சரி சரி வாங்க போகலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் கிளம்பிப்பா. அந்த இடத்த விட்டு கட் பண்ணால் அவங்க சொர்பல் ஃபேமிலியில் அந்த பேலஸுக்கு வந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோன் இறங்குறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கையெல்லாம் கொடுத்துப்பார். நம்ம ஹீரோன் இறங்கிக்கலே பார்த்தா நம்ம டியூக்கு முன்னால் இருந்துட்டு இருந்திப்பார். கமலியா பார்த்தோன்னே கமலியா நீ வந்துட்டியா அப்படின்ன மாதிரி சொல்லிப்பார். நம்ம ஹீரோன் கிட்ட ஓடி வரும் அப்பா அப்படின்ற மாதிரி. அவரும் போன விஷயம் என்னாச்சு நல்லபடியாக முடிஞ்சிக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்ட்ட நல்லா விசாரிச்சுட்டு இருந்திப்பார். அவர் நம்ம ஹீரோனை பார்த்து சொல்கிற கமலியா நான் உன்னை அவரை மீட் பண்ண போகிறத தடுப்போன்னு பார்த்தேன், இருந்தாலும் அது ஒன்றை பிஸ்னஸ் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்திப்பார். நம்ம ஹீரோன் பாப்பா நீங்கள்லாம் அப்படி செஞ்சீங்க, அந்த எக்ஸ்ட்ரான்றவர் அவர் எம்பரர் அந்த டீ பார்ட்டியே குழப்பி சம்ம ஒன்று செஞ்சுட்டார். நம்ம ஹீரோன் அதை பற்றி யோசிச்சுட்டு அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் என்னை நம்பி விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, நம்மளோட அப்பா நம்மளுக்காக அவ்வளோ செஞ்சிச்சாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. இருந்துங்க அந்த ஆள் யாரா இருப்பாங்கன்னு தெரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்திப்பா. சிச்சி அவனை பற்றி எல்லாம் யோசிக்க போகிற அந்த ஆள்ற ஃபேஸ் வேற மிரரா நம்மளுக்கு வந்துட்டு கிடக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு நம்மளோட டியூக்க பாப்பா நீங்கள் கவலைப்படாங்க அப்போ நான் ஓகேவா தான் இருக்கேன் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருந்திப்பா அவர்கிட்ட. அப்போ அவரு அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டிப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா ஏதாச்சும் நடந்திருக்குன்னு நினைச்சி ஒரு பயப்புறாரு போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவரை பார்த்து பஃபியமாக பேசிப்பா. அப்போ
அவருங்க அதை கேட்டோடனே நம்பி இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ன மாதிரி. அப்போ பின்னால் இருந்து இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்குற ஒரு ஆளுக்கு வவுர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கி நம்மட எக்ஸ்ட்ரா என்னையை விட்டுவிட்டு அவனை அப்பா கூப்பிட்டல அப்படின்ன மாதிரி. இங்கே செகண்ட் பிரின்ஸ் அம்மாவை தான் காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் ஜோசித்துக்கிட்டு இருக்கி அவட நினப்பு ஃபுல்லாக நம்ம ஹீரோனுக்கு மேலே ஆரிச்சு கமலியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன்ற பேரை சொல்லி அவள் ஜோசித்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு நிறைய திறமை இருக்கிறதெல்லாம் நம்மளோட பெஸ்ட் பிரின்ஸ் அந்த க்ரௌன் பிரின்ஸ் வந்து அவளை இந்த எடுத்து போல அதில் அவகிட்ட ஒழுங்காக நல்லா சிரிச்சு பழகிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படின்ன மாதிரி ஒருமா எரிஞ்சிட்டு இருக்கு வவுர் எரியுது போல அவருக்கு. கமலியாவை அந்த பெஸ்ட் பிரின்ஸையும் சேர விடப்புறன்ற மாதிரி ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கியா. நம்மளோட க்ரௌன் பிரின்ஸோட நம்ம ஹீரோனை ஒன்றா வச்சு பார்த்தீங்க அதெல்லாம் கூப்பிடி எரிஞ்சிட்டு இருக்கு. நம்மளோட பையனோட கமலியாவை சேர்த்து வைப்போம் அப்படின்ன மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி பிளானை போட்டுட்டீங்க. அப்படின்ட்டா சரி கமலியாவை மீட் பண்ணிட வேண்டிய அப்படின்ன மாதிரி வில்லத்தனமாக சொல்கிறா. கட் பண்ணால் நடந்து பெய்திட்டு கேட்கல 2 பேரும் நேருக்கு நேர் மீட் பண்ணுற கட்டம் வந்துட்டு யாராவது படா பெஸ்ட் பிரின்ஸுங்க அந்த செகண்ட் பிரின்ஸ் தான். அப்போ செகண்ட் பிரின்ஸ் கட்டுடியா என்னிடம் நான் பேச மாட்டீங்களா நீங்கள் அப்படின்ன மாதிரி நம்மளோட பெஸ்ட் பிரின்ஸை பார்த்து கூப்பிடல. அவன் திரும்பி பார்க்குறான் யாரா நீண்டு நீ எல்லாம் பேசுவியா அப்படின்ன மாதிரி தான் பெஸ்ட் பிரின்ஸ் பார்த்து இப்போ நம்மளோட செகண்ட் பிரின்ஸ். அப்போ செகண்ட் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கியா நான் நல்லாவே பேசுவேன். இன்றைக்கு எம்ரர் பிறந்தநாள் பார்ட்டியில் பார்த்தேன் நீ சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்ன மாதிரி. அந்த ஒரு பொம்பளையோட பேசிகிட்டு இருந்தேன். அந்த பொம்பளோட பேர் வந்து அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ கமலியா அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனம் பண்ண பேச வச்சுட்டு அவக்கூட மட்டும் நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருக்கி அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி டெரராக மிரட்டுற மாதிரி இவர் பேசிட்டு இப்போ செகண்ட் பிரின்ஸ். அப்போ திடீர்னு மாதிரி பெஸ்ட் பிரின்ஸ் பக்கத்தில் வந்துடும். அந்த க்ரௌன் பிரின்ஸ் பக்கத்தில் வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு மிரட்டுற மாதிரி இவர் கமலியா பற்றி பேசின அப்படின்ன மாதிரி செல்லைகளை இவருக்கு பையன் நட்டுங்குது. டெரரான பேச வச்சுட்டு அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ன மாதிரி மிரட்டுறாரு. நீ யாரா வேணா இரு எவனா வேணா இருந்து ஆனால் கமலியாட்ட இருந்து தள்ளி ஏறி அப்படின்ன மாதிரி. அதை கேட்டோன்னே இவனுக்கு சிரிப்பாக ஒரு மாதிரி சைக்கோட மாறிட்டாங்க செகண்ட் பிரின்ஸ். அதோடைய எபிசோட் முடியுது கைஸ். ஆன்கோயினில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். வர தான் எடுத்து போடணும் நண்பா. அதில் சப்போர்ட் பண்ணுங்கள். வர எபிசோடில் நான் அப்லோட் பண்ணிடுவேன் தொடர்ந்து. இதுக்கு அப்புறம் வர எபிசோட் தான் உண்மையிலே தரமான எபிசோடாக தான் இருக்க பிறகு மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். பாய் கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.